வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா டிவிகே அரசின் சாதனைகள். அதாவதுங்க, இப்போ என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னா, கல்வித்துறையில் பெரிய சாதனை நடந்திருக்கு மக்களே. என்னென்னா, தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள் இப்போ ஒரு லைவில் வந்தாருங்க. இன்றைக்கி என்னென்னா, நாங்கள் பள்ளிக்கூடங்களுடைய சங்க நிர்வாகிகள்ங்க. நாங்கள் புதிய பள்ளிகள் கட்டி அதை ஓப்பன் பண்ணணும், அதுக்கு அங்கீகாரம் வாங்கணும். அப்புறம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பள்ளிகளுக்கு அதனுடைய அங்கீகாரத்தை புதுப்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது, கடந்த கால ஆட்சியில் பயங்கரமாக லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க எங்கள்கிட்ட. திமுக அரசு தான் ரொம்ப அதிகமாக வாங்கினாங்க, நேரடியாக வாங்கினாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்கிறாருங்க. அதிமுக ஆட்சியில் அங்கங்கே மறைமுகமாக லஞ்சம் வாங்குவாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லைங்க, நேரடியாக எங்களை மிரட்டி பல லட்சங்களை வாங்கினாங்க அப்படின்னு பொதுவெளியில் இன்றைக்கி உடைச்சிருக்கிறாருங்க தனியார் பள்ளிகளின் சங்கம் நிர்வாகி தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள். பாருங்கள், அப்போ கடந்த 5 ஆண்டு காலங்களில் பயங்கரமாக லஞ்சம் தலைவிரித்து ஆடி இருக்கிறது மக்களே. இதைத்தான் டிவிகே அரசு ஒன்றொன்றாக சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், புதிதாக சிபிஎஸ் பள்ளி தொடங்கணும்னா கிட்டத்தட்ட 30 முதல் 50 லட்சம் லஞ்சம் கொடுக்கணுமாங்க. அந்த நிலை இருந்திருக்கிறது கடந்த கால ஆட்சியில். அப்புறம் ஏற்கனவே செயல்படக்கூடிய பள்ளிகள் அவங்களுடைய ரெனிவல் பள்ளி அங்கீகாரத்துக்கான புதுப்பித்தல், அதற்கு 10 முதல் 15 லட்சம் லஞ்சம் கொடுக்கணுமாங்க. இப்படித்தான் மிரட்டியே வாங்குவாங்க. சென்னையில் ஆஃபீஸே வச்சுருந்தாங்க அப்படின்னு பதிவு பண்ணாருங்க நம்ம தனியார் பள்ளிகளின் சங்க தலைவர் நந்தகுமார் அவர்கள். பொதுவெளியில் உடைச்சிட்டாருங்க. லஞ்சம் தலை விரித்து ஆடியது திமுகவின் ஆட்சியிலே. இப்போ டிவிக்கே வந்திருக்கிறாங்க. அவர் சங்க நிர்வாகி திரு நந்தகுமார் அவர்கள் சொன்னதாங்க, தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்திருக்கு, எங்கள்கிட்ட ₹1 கூட லஞ்சம் வாங்கலைங்க, எங்களுக்கு உடனே பள்ளிகளுக்கான அனுமதியும் பள்ளிகளுக்கான தொடர்ந்து நடத்துவதற்கான அங்கீகார அனுமதியும் உடனே கொடுக்குறாங்க. இது ஒரு மாபெரும் புரட்சிங்க. வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லைங்க. நாங்கள் கடந்த கால ஆட்சியில் நாங்கள் பட்ட இன்னல்கள் கொஞ்சமில்ல நஞ்சமில்ல மக்களே அப்படின்னு பொதுவெளியில் பொங்கி தள்ளினாருங்க தனியார் பள்ளிகளின் சங்க கூட்டத் தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள். அந்த அளவுக்கு லஞ்சம் புரையோடி கிடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் சொன்னது மாதிரி க்ளீன்ஸ் கவர்மெண்ட் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னாருங்க, நாங்கள் பள்ளிகள் அங்கீகாரம் பள்ளிகளுடைய ரெனிவல் அப்ரூவல் அங்கீகாரம் இதெல்லாம் நாங்கள் ஒளிமறைவின்றி உடனே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணி கொடுங்க. அது என்னென்னா, நான் ஒரு அமைச்சராக உங்கள்கிட்ட ஆணவமாக கேட்கல, ஒரு சகோதரனாக உங்கள்கிட்ட அன்போடு கேட்குறேன். இப்போ தான் மிடில் கிளாஸ் குழந்தைகள்லாம் தனியார் பள்ளிகளை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் தனியார் பள்ளி சங்க நிர்வாகிகளே, கூட்டமைப்புகளே, நீங்கள் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், உங்களுடைய பள்ளி கட்டணம் ஃபீஸ் விவரங்களை நோட்டீஸ் போர்டில் ஓப்பனாக வெளியிடுங்க, இணையதள வெப்சைட்டில் ஓப்பனாக வெளியிடுங்க. மேலும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் உங்களுடைய பள்ளி கட்டணங்களை கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும். இப்போ அனைத்து மிடில் கிளாஸ் மக்களும் பயன்பெறுவாங்க அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாருங்க நமது
பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். பாருங்கள் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்றைய டிவிகேவுடைய அரசுடைய நிர்வாகம் மிக திறமையாக நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லஞ்ச லாவணியமற்ற ஒளிமறைவற்ற ஒரு கவர்னன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க டிவிகே அரசு. இதை வாழ்த்துவோம், வரவேற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே. வணக்கம்.